தோழர் திருமாவளவன் காந்தி முதல்ல 107 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் அவர்களுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து கடிதமும் வழங்கி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீங்கள் 118 என்ற எண்ணிக்கையோடு ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் மட்டுமே 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் அந்த எண்ணிக்கையோடு வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவரை 2வது முறையாக 24 மணி நேரத்தில் 2வது முறையாக அவரை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் திமுகவின் தோழமை கட்சிகளை அவர்கள் அணுகி இப்போது எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? தேர்தலில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போயிட்டு, காங்கிரஸ் கட்சி போயிட்டு, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலில்? அது அந்த கட்சியினுடைய விருப்பங்கள். ஏன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த பெரும்பான்மை தொடுவதற்கு தோழமை கட்சிகளான இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸுக்கு அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அது அவருடைய அந்த கட்சி எடுத்த முடிவு. அதுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பதை இவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாக தெரிவித்து விட்டது. இப்போ ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது சட்ட ரீதியாக தவறானதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆளுநருடைய அதிகாரம் வரையறை அற்றதாக இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் அந்த ஆளுநர் பதவி குறித்தான ஆய்வுகள் வெளிப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எந்த கட்சியை ஆட்சி அமைக்க அனுப்ப வேண்டும், அழைக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு வரையறை வகுப்பதற்கு 1971 வந்து கமிஷன் ஆஃப் கவர்னன்ஸ் சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதுல சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகள் 1988 17 ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனால் அந்த பரிந்துரைகள் நெறிப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு முழு பெரும்பான்மை, குறிப்பாக தொங்கு சட்டசபை உருவாகக்கூடிய காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைத்து எந்த கூட்டணி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கூட்டணி அழைக்க வேண்டும் என்பது முதல் விதி. ஒருவேளை அப்படியானதாக இல்லை என்றால் இரண்டாவதாக எந்த கட்சி அதிக உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்திருக்கிறார்களோ அவர்களை அழைக்க வேண்டும். மூன்றாவதாக அப்படி பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் இந்த தேர்தலுக்கு பின்பான போஸ்ட் போல் அலையன்ஸ் அடிப்படையில் தேர்தலுக்கு பின்பாக ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி அடிப்படையில் அவர்கள் அழைக்கலாம். அதற்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இது போன்ற தேர்தலுக்கு அப்பால் கூட்டணியாகவோ அல்லது சுயேட்சைகளாகவோ வெளியிலோ இருந்து ஆதரவளிப்பது போன்ற ஒரு நிலையை எடுத்து அதுல வந்து அந்த கட்சியை அவர்கள் ஆட்சி அமைக்க, கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு எதுவுமே கிடையாது. இங்க தேர்தலுக்கு பின்புதான் கூட்டணி அமைக்க போறாங்க. இதற்கு முன்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2வது விதி என்ன சொல்லுது? எந்த கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர் இருக்கிறாங்களோ அவங்களை அழைக்கணும்னு சொல்றது. இதை பொறுத்து இது சர்க்காரியா கமிஷன் வரையறை கொடுத்தது. இதை வந்து பூஞ்சே கமிட்டி வந்து அங்கீகரித்தார்கள். அதற்கு அப்புறமே 1994 எஸ்ஆர் பொம்மை, கர்நாடகத்தோட முதலமைச்சராக இருந்த எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கில் இது உறுதி செய்யப்படுது. யார் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ தொங்கு சட்டசபையில அவர்களை முதல்ல நீங்க அழைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளுநர் வந்து இத்தனை பேரை கூப்பிடுங்க, இத்தனை பேரை காட்டுங்க, அப்பதான் ஆட்சி அமைப்பு சொல்லணும். இவர் இன்னும் அரசர் மாதிரியும் நம்ம போய் முதல்ல பட்டியலை கொடுத்து இவர்கிட்ட ஒப்புதல் வாங்குற மாதிரியும் ஒரு நடந்து கொள்ளக்கூடிய அந்த எதேச்சதிகார போக்கு இருக்கு இல்லையா, அது அராஜகமானது. ஏன்னா இதே பிஜேபியோடைய ஆளுநர்கள் இதே வேலையை செய்கிறாங்க. ஆனா 2018 கர்நாடகத்துல தேர்தல் நடந்த போது அன்றைக்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளம் 3 கட்சியும் தனித்தனி நின்றார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதன்படி அவர்கள் பெரும்பான்மை பெற்றார்கள். ஆனால் அந்த கூட்டணியை அன்றைய பாரதிய ஜனதா கட்சி சார்பான ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடல. மாறாக பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து எடியூரப்பா அழைத்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு 15 நாள் கால அவகாசம் கொடுத்தாரு.
ஓஹோ. இதுதான் அவங்களுடைய பாரதிய கால ஜனதா வரலாறு. கட்சியினுடைய ஆளுநர்கள் ஆமா, இதுதான் அவங்க வசதிக்கு தான் எல்லாம் பண்றாங்க. அப்ப உடனடியாக அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போன பொழுது 15 நாள்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ஆளுநர் மண்டையிலே கொட்டி கண்டித்து ஒரே ஒரு நாளும் தருவோம், முதலமைச்சர் பதவி ஏற்றா அடுத்த நாளே வந்து நீங்க சட்டசபையில் நிரூபிக்கணும்னு சொன்னாங்க. அதாவது பெரும்பான்மை எண்ணிக்கையை வந்து நீங்க சட்டசபைகள் தான் நிரூபிக்க வேண்டும். ஆளுநர் இடத்துல நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து ஆளுநர் அராஜகமாக இந்த வேலையை செய்கிறார்கள். இது சசிகலா அம்மையாருக்கு 2017 இதே வேலையை தான் செஞ்சாங்க. ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துவது என்பது கட்சிகளுக்குள்ளாக குதிரை பேரம் நடக்கிறது. இந்த கட்சியை உடைப்பதற்கான வழிவகையை ஏற்பாடு செய்வதுதான். எந்த கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி வேலை செய்யுன்னு தெரியல. என்னன்னா பிஜேபி இதுல வந்து இன்னும் ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரே காரணம், பெரிய அளவுக்கு இல்லாத காரணம் என்ன, பிஜேபிக்கு வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கிடைச்சிருக்காங்க. அது 40 தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்துல போட்டிட்டாலும் கூட ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. ஒரு 10 இடத்துல வெற்றி பெற்றுதான் இந்நேரம் வந்து முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க பிஜேபியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து. அதனால இப்ப என்ன பண்ண நினைக்கிறேன்னா, இதை வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி கட்டுப்பாடு எடுப்பது என்கின்ற முயற்சி பாரதிய ஜனதா கட்சி தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான வேலை செய்யறாங்க. நேற்றுக்கோ பாருங்க, நேற்றுக்கு ஆளுநரிடம் கடிதம் கொடுப்பதற்காக திரு விஜய் வந்து ஆளுநரை பார்க்க போறக்கூடிய அதே நாள்ல என்ன நடக்குது, பிஎம்எல்ஏ வழக்கு போடுறாங்க. மணி லாண்டரிங் வழக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துல பிஎம்எல்ஏ வழக்கை கொண்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த அழுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய வேலையை எல்லா மட்டத்திலும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆட்சி அமைக்க விடாமல் இருப்பது, இன்னொரு பக்கம் பிஎம்எல்ஏ வழக்கை வந்து போட்டு அவர்களை வந்து முடக்கிறதுக்கான வேலைகளை செய்வது. இப்படியான ஒரு